டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறகு யோகி ஆதித்யநாத்தை பிரதமராக்க RSS திட்டம். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மக்களை சந்தித்தால் நோய் பறந்துவிடும் என பேச்சு. மதுரை மாநாட்டை ஒத்திவைத்தார் OPS. முதலமைச்சரை சந்தித்த பிறகு அறிவிப்பு வெளியானதால் தமிழக அரசியலில் பரபரப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநாட்டு பணிகள் தீவிரம். கூட்டணியை நடிகர் விஜய் அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தகவல். தங்கம் விலை ஒரே நாளில் அதிரடியாக உயர்ந்தது. ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 74,000 ரூபாயை தாண்டியது. இனி விரிவான செய்திகள். சமஸ்கிருதமே அனைத்து இந்திய மொழிகளுக்கு மூலம் என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்திருப்பது புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. நாக்பூரில் பேசிய அவர், சமஸ்கிருதத்தை அறிந்து கொள்வது என்பது நாட்டை புரிந்து கொள்வது போன்றது என தெரிவித்துள்ளார். சமஸ்கிருதத்தை நாட்டின் தொடர்பு மொழியாக மாற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடியை பிரதமராக்கிய RSS அடுத்து யோகி ஆதித்யநாத்தை பிரதமராக்க திட்டமிட்டு வருவதாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இதற்காக ஆழம் பார்க்கவே 75 வயது நிரம்பியவர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்து விலக வேண்டும் என மோகன் பகவத் அண்மையில் பேசியிருந்தார் என்பதை சுட்டிக்காட்டி RSS திட்டத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களுக்கு வரும் மக்களை நோயாளியாக பார்க்கக்கூடாது என்றும் மருத்துவ பயனாளியாக பார்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். குடும்பத்தில் ஒருவராக கவனிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மருத்துவ வசதிகள் குறைந்த ஊரக பகுதிகள், குடிசை பகுதிகள் உள்ளிட்டவற்றில் முன்னுரிமை அடிப்படையில் சிறப்பு முகாம்கள் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஏழை எளிய மக்கள் அதிக அளவில் பயன்பெறுவார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். மதுரையில் அடுத்த மாதம் நடைபெறுவதாக இருந்த மாநாட்டை OPS ஒத்திவைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிய OPS முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசியுள்ளார். இதில் அரசியல் பேசவில்லை என OPS தெரிவித்திருந்த போதிலும் அவர் மாநாட்டை ஒத்திவைக்க இதுவும் ஒரு காரணம் என கூறப்படுகிறது. அதே வேளையில் தனது அரசியல் பயணத்தை தொடங்க உள்ளதால் OPS மாநாட்டை ஒத்திவைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மதுரையில் நடைபெறும் தாவேக 2வது மாநில மாநாட்டில் கூட்டணி குறித்த அறிவிப்பை நடிகர் விஜய் வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மாநாடு நடைபெற இருப்பதால் அதற்கான பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் நிலம் சுத்தம் செய்யப்பட்டு பொதுமக்கள் அமர்ந்து பார்க்கும் இடத்தில் தடுப்பு வேலிகள் போடப்பட்டுள்ளன. இந்த மாநாட்டில் முக்கிய பிரபலங்கள் பலர் பங்கேற்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கூட்டணி குறித்த அறிவிப்பையும் நடிகர் விஜய் இந்த கூட்டத்தில் வெளியிடலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. யார் கூட்டணிக்கு வந்தாலும் ஏற்போம் என அதிமுகவின் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். ஆனால் EPS தான் முதல்வர் வேட்பாளர் எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதனை ஏற்று யார் கூட்டணிக்கு வந்தாலும் அவர்களை ஏற்போம் எனவும் அவர் கூறியுள்ளார். அதிமுக வலுவாக இருக்கிறது என்றும் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் கூட்டணியாக வெல்வோம் என்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என வைரமுத்து வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தின உரை விழா உரையில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை மக்கள் தெரிவிக்கலாம் என பிரதமர் கூறியிருந்தார். இந்த நிலையில் காலமெல்லாம் போற்றி வரும் திருக்குறள் இனம், மொழி, மதம், நாடு கடந்த உலகத்தின் அசைக்க முடியாத அறநூல் என வைரமுத்து குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் 79வது சுதந்திர நாள் பேருரையில் திருக்குறள் இந்தியாவின் தேசிய நூலாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
சென்னையில் ஆபரண தங்கம் திடீரென அதிரடியாக உயர்ந்துள்ளது. சென்னையில் இன்று ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1120 ரூபாய் அதிகரித்து 74,320 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் தங்கம் 9,290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 3 நாட்களாக இறங்கு முகத்தில் இருந்த தங்கம் ஒரே நாளில் அதிரடியாக உயர்ந்து மீண்டும் 74,000 ரூபாயை கடந்துள்ளது. வெள்ளியின் விலை மாற்றமின்றி கிராம் 123 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திப்போம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.